வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் ரச்சிதா, பிக் பாஸ் தினேஷ் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சிருக்கும். மேரேஜ் ஆகி அவங்க டிவைஸ் ஆனதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரச்சிதா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. சீசன் 7 வந்து தினேஷ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருடைய பிரச்சனையும் ஒரு மாதிரி முகம் ஆனது காரணம் விசித்ரா வந்து அந்த உள்ள பேசின விஷயம், திரும்பி வந்துடாதம்மா, இரண்டாம் திரும்பி வந்துடாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தினேஷ் மேல தொடர்ந்து ஹேட்டட் பரப்பிட்டே இருந்தாங்க. ரச்சிதா ரீசெண்டாக கொடுத்த ப்ரெஸ் மீட், அது மட்டும் இல்லாமல் விக்ரம் மற்றும் லியோ படத்துக்கு மாயா தான் அந்த பிளாக் பஸ்டர் வெற்றி காரணம் அப்படின்னு மாயா ஸ்குவாட் ஸ்பேஸ்ல பேசின விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ரச்சிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க வந்து இந்த இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு நிறைய வதந்தி போயிட்டு இருந்து அவங்க வந்து சீக்கிரமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று இருக்கு, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சோஷியல் மீடியால பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு விஷயம் பேசினாங்க. ஒன்று வந்து தினேஷ் கூட திரும்பி சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இன்னொரு பக்கம் இல்ல அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பத்தி அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அதை பத்தி பேசினாங்க. நமக்கு எப்படி தோணுச்சுன்னா, தினேஷ் வந்து என்ன சொன்னார்னா, நான் இந்த ஷோ வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்பவும் போய் இணையறதுக்காகவும் என்னோட மனைவி கூட சேர்ந்து வாழ்றதுக்காகவும் ஒரு மறைமுகமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி அவங்க பேசி சமாதானமாகி ரெண்டு பேரும் இணைந்து தான் வாழ போறாங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இல்லை, அவங்க செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சு, அதுக்கு வந்து செகண்ட் மேரேஜுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ரெண்டுமே இல்லாம அவங்களுடைய அடுத்த படத்துல அவங்க வந்து லீடா நடிக்க போறாங்க. அந்த லீடா வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நடிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுல வந்து அவங்க நடிக்க போறாங்க. அதுல லீடா நடிக்க போறதா அந்த அனௌன்ஸ்மெண்ட். அந்த பிரஸ் மீட்ல அவங்க என்ன பேசினாங்கன்னா, பேசுனதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னா, நிறைய தமிழ் ஹீரோயின்ஸ்களை வந்து யாரும் வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. தமிழ் ஹீரோயின்ஸ் மீன்ஸ் தமிழ் பேசக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்க மாட்டாங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு விஷயம், பிக் பாஸ் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றிச்சா? கமலஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் வந்து போறவங்க வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, பொட்டில் அடிச்ச மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பிக் பாஸ்ல இருந்து வந்ததால என் வாழ்க்கை ஒன்றும் மாறிடல, என் வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் நடந்துட்டல. பிக் பாஸ்ல இருந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நான் ஃபெமிலியர் ஆயிருப்பேன். பட் பிக் பாஸால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. ஏன்னாப்பா அப்படி சொல்லிட்டீங்க, பிக் பாஸால வாழ்க்கையே மாறிடும், பிக் பாஸ் வந்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற இடத்துக்கு போய் அப்படின்னு கமலஹாசன் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு சீசனும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஒரு பலதரப்பட்ட மக்களோட அந்த வீட்டுல இருந்து உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வரீங்க, இதை மட்டும்தான் கத்துக் கொடுக்கும் ஹேண்டில் பண்றது. பட் பிக் பாஸால சினிமா வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, பிக் பாஸால வந்து நான் ஒரு சினிமா ஃபீல்ட்ல வந்து நான் பெரிய ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பிக் பாஸ் பார்த்து உங்களை கூப்பிடுறேன்னு யாருமே கூப்பிட்டது கிடையாது. அப்ப பிக் பாஸ் நமக்கு நல்லாவே தெரியும், பிக் பாஸ்ல இருந்துட்டு போனவங்க எத்தனை பேர் ஷைன் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஷைன் ஆகல, எத்தனை பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். பட் அது ஓப்பனா சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் சொன்னது வந்து தப்புங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் இது வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய கெரியர்ல போய் அது தினேஷ் நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி அவர் ரீசெண்டான இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் வாழ்க்கை மாறும்னு நினைச்சேன் நான், பட் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சேன், பட் அது நடக்கல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே தன்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து விலகி தான் போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரூமர்ஸ், ரச்சிதா செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க, தினேஷ் ரச்சிதா சேர போறாங்க அப்படின்னு ரூமர்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, பட் இது ஒண்ணுமே கிடையாது, அவங்க அடுத்த படத்துக்கான ஒரு இதுதான். இன்னொரு விஷயம், மாயா, பிக் பாஸ் மாயா செகண்ட் ரன்னர் அவங்க தான். மாயா மேஜிக், மாயா கிருஷ்ணன், நீங்க எப்படினாலும் சொல்லலாம், மாயா ஸ்குவாட் எப்படினாலும் சொல்லலாம். ஸ்பேஸ்ல அவங்க சொல்லும் போது ஒரு விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லியோ படத்துல அவங்க வந்ததும் விக்ரம் படத்துல அவங்க இருந்ததும் தான் அந்த ரெண்டு படத்துக்கும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. லியோ படமும் சரி விக்ரம் படமும் சரி ரெண்டு பேத்துக்கும் ஒரே டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், அவருடைய மார்க்கெட் நமக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி விஜய், கமலஹாசன் ரெண்டு பேருமே வந்து டாப் ஸ்டார்ஸ், ரெண்டு பேருமே வந்து நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோஸ், ரெண்டு பேருடைய படமும் ஸ்கோர்ஸ்ல வந்து பிசினஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது மாயா அந்த படத்துல இருந்ததாலதான் வெற்றிக்கு காரணம் சொல்றாங்களே, அது வந்து எந்த அளவுக்கு ஏத்துக்கணும்னு தெரியல. மாயா வந்து ஒரு பெரிய ரோல் கூட பண்ணலாம் ரெண்டு படத்துலயுமே. ஈவன் நீங்க விக்ரம் படத்துல பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான், அந்த ரோல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 minutes கூட வந்திருக்காது அந்த ரோல், அவ்வளவுதான். அவங்க அதுதான் அவங்க ஒரு ஏஜென்ட் கூட கிடையாது அந்த இதுல, அதை பத்தி ரிவீல் பண்ணவும் இல்லை அவங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. அதுதான் அவங்க அந்த விக்ரம் படத்துல ரோலே. அது எப்படி விக்ரம் படத்துக்கு பெரிய ஹிட் அப்படின்னு தோணும். லியோ படத்துல அவங்க ஒரு சீனுக்கு மட்டும் வருவாங்க, காபி ஷாப்ல ஒரே ஒரு சீன் மட்டும் வருவாங்க. விக்ரம் படத்தோட ரொம்ப கம்மியான நிமிஷம் அது வந்தது.
அதுல வந்து எப்படி அவங்க வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க, ஒரு ப்ராமிசிங்கான ரோலோ இல்லை வந்து ஒரு கீ பாயிண்ட் அந்த மாதிரி ரோல் எதுவுமே பண்ணல. இது எப்படி அவங்க ஃபேன்ஸ் வந்து வாய் கூசாம பேசுறாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு மேபி விக்ரம் 2 லியோ 2ல வந்து இவங்க தான் மெயின் லீடா இருப்பாங்களோ அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காரா அப்படின்னு அதுவும் தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சோப்பு போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் நம்பி அவங்க ஏமாந்து போறாங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம் இங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபேக்கா நம்மள புகழ்ந்து பேசுறவங்களை மட்டும் கூட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாமலே போயிடும். இதுதான் வந்து நடந்திருக்கு. விசித்ரா வந்து அவங்க ஒரு ஃபேக் மம்மி அப்படின்னு நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அவங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது அவங்க ஃபேக் மம்மி தான் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் அவங்க இண்டிவிஜுவலா இருக்காங்களோ இல்லையோ, பட் அந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க ஃபேக் மம்மியா தான் இருந்தாங்க. அவங்க வந்து இன்ஸ்டால நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, ஸ்டில் அர்ச்சனா இஸ் ஆக்டட் அ ட்ராமா அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி போட்டிருந்தாங்க. அர்ச்சனா ஆக்ட் பண்றாங்களா இல்லை பண்ணலையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா விசித்ரா வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒரு நல்ல நடிக்கிறவாங்க, ஃபேக்கா பண்ணுவாங்க அப்படின்னு நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஷோ ஒன்று நடந்திருக்கு, விஜய் டிவியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மாக்காப்பா ஹோஸ்ட் பண்ற ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோல அனன்யா, அக்ஷயா, விசித்ரா 3 பேர் ஒரு டீம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தினேஷ், விஷ்ணு, ரவீனா 3 பேர் ஒரு டீமுங்கும் போது விசித்ரா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து தினேஷ்க்கு ஆப்போசிட்டா இருக்க மாட்டேன், ஆல்ரெடி வந்து எனக்கு தினேஷ் மேல ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்றாங்க, நான் ஆப்போசிட்டா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பட் தினேஷ் கேட்டிருக்காங்க, நீங்க ஒரே டீம்ல இல்ல அவங்க வந்து ஸ்டில் என்னுடைய பர்சனல் லைஃப்ல வந்து தலையிட்டே இருக்காங்க, நான் அவங்க கூட சேர்ந்து நல்லா விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பிரச்சனையா என்ன இருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே விசித்ரா வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. விசித்ரா வாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டீம் வந்து விசித்ராவுக்கு வேற ஒருத்தவங்களை வச்சு அந்த ஷூட் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க இந்த மிஸ்டர் மாக்காப்பா அவர்கள் ஷோ பண்ற டெலிவிஷன்ல என்ன ஷோ பண்றாங்க நம்மளுக்கு தெரியும். அந்த ஷோல வந்து அவங்க வாக் அவுட் ஆகிட்டு போயிருக்காங்க. தினேஷ் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய தலையீடுகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பெரிய குற்றச்சாட்டு. இது நீங்க வெளியே வந்துட்டீங்க, வெளியே போயிட்டீங்க. விஷ்ணு கூட சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து பர்சனலா வந்து என்ன வந்து நீங்க என்னன்னாலும் சொல்லலாம், ஆனா பர்சனலா என் ஃபேமிலி நீங்க வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு மாதிரி பேசுனீங்க, அது என் ஃபேமிலிக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு. கண்டன்ஸ்டோட மட்டும் இல்லாம அந்த போட்டியாளருடைய ஃபேமிலிக்குள்ள போய் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்களோ, மற்றவங்க குடும்பத்தில் தேவையில்லாம தலையிட்டு பிரச்சனை ஏற்படுத்துறாங்களோ, நாரத வேலை பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ரச்சிதா கிட்ட வந்து டைரக்டாவே ஓப்பனாக கேமராவில் பேசினவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போய் நேரா பார்த்து சந்திச்சு பேசியிருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தினேஷ் கூட சேர வேணாம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க தரப்புல சொல்லியிருந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனாலதான் தினேஷ் வந்து அவங்க ஸ்டில் என்னுடைய பர்சனல் லைஃப்ல வந்து தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏன்னா தினேஷ் வந்து நினைச்சிருந்தா போய் சேர்ந்து விளையாண்டுருக்கவங்க கூட, ஏன்னா அவர் வந்து அதை மென்ஷன் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இவரோட லைஃப்ல விசித்ரா வந்து பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பொட்டன்ஷியலா அவங்களே கெடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. அவங்க நல்ல பேர் இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி குக் வித் கோமால்ல இருந்தாங்க, செகண்ட் ரன்னர் அப்ப வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிக் பாஸ் அப்படின்னு அவங்களுடைய இமேஜ் வந்து இருக்க கூட்டிகிட்டே போகுது. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு சில கன்னிங்கான விஷயங்கள் வெளியே வர்றதால கெட்ட பேர் சேர்ந்து வருது. அர்ச்சனாவை வந்து இவங்க டார்கெட் பண்றதா இருக்கட்டும், தினேஷ் டார்கெட் பண்றதா இருக்கட்டும், விஷ்ணு டார்கெட் பண்றதா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி விசித்ரா வந்து என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து இப்போ விஜய் டிவியில வந்து ஒரு லைவ் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அவங்க இன்டர்வியூ இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா, என்ன பேச போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கருத்துக்கள் கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.